அப்ப இப்படி எல்லாம் ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னா மெயினா அந்த வீட்டுல நீங்க கட்டக்கூடிய மனை பாம்பு மனையா வந்துருச்சு அப்படின்னா நீங்க வாழ்க்கை பூரா நெலிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். பயந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஒரு நாய் மனையா மட்டும் நீங்க தயவு செய்து உங்க வீட்டை அமைச்சிட்டீங்கன்னா அந்த வீடு கட்டினதுல இருந்து சொல்றாங்கல்ல, நாய் படாத கஷ்டப்படுறான் வாழ்க்கையில அவனால முன்னேறவே முடியலைங்கிறாங்கல்ல. அப்ப நாய் படாத கஷ்டப்படுவான், ரொம்ப உழைப்பாங்க, ஆனா மேல ஏறவே முடியாது. அதே ஒரு கழுத மனையா வந்துருச்சு, வாழ்க்கை பூரா பொதி தலைமையில கழுதை எப்படி சபரிமலையில எல்லாம் போறோம், எங்கேயாச்சும் பெரிய பெரிய மலையில கழுதையில கட்டி அப்படி போட்டு நம்ம நடந்து போறதே பெருசா இருக்கும், கழுதையில ஒரு 200 கிலோ கட்டி இழுத்துட்டு மேல இழுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பொதி சுமக்கிற வாழ்க்கை அமைஞ்சிடும். அப்ப கழுத மனை, யானை மனை, இப்ப பாம்பு மனை, இது மாதிரி காக்கா மனை, நாய் மனை, இந்த பொழப்பு இந்த மனையெல்லாம் வந்துட்டா பொழப்பு சொல்லி எழுதியே கொடுத்துடலாம். நீ இப்படித்தான் கஷ்டம் பூரா காலம் பூரா அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்ப நீங்க அப்படி பட்ட வீடு இருக்குது அப்படின்னா அது பசுமனையா இருந்தா தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். யானை மனையா இருந்ததுன்னா செல்வ செழிப்பு நீட்டா சேர்ந்துட்டே இருக்கும். சிம்ம மனையா இருந்தா ஒரு நிர்வாக திறமை ஆளுமை அந்த வீட்டுல அற்புதமா இருக்கும். கருட மனையா இருந்தா பெருமாளுடைய அனுகிரகம் பெரிய அளவுக்கு சூப்பரா இருக்கும். அப்ப அந்த மனப்பொருத்தத்தை நீங்க ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். அதுக்கு அடுத்து இந்த ஆதாயம் விரயம் சொல்றாங்கல்ல, வரவு செலவு நல்லா இருந்தா ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வரவு செலவு ஒருத்தர் நல்லா பண்ணாலும் அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அப்ப கொடுத்தவங்ககிட்ட கரெக்டான நேரத்துல திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணினாச்சும் இந்த வார்த்தையை நம்ம முடியலீங்க அடுத்து தர்றேன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் முன்னாடி சொல்லிடணும். அப்ப வீட்டுக்கு வரவு செலவு முக்கியம் நல்லா இருக்கணும். வரவு நல்லா இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும். ஒரு 10 வாரம் 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சு பொழுதோட கொண்டு 1200 ரூபாய்க்கு டாஸ்மார்க்ல 4 பேர் சேர்ந்து தண்ணி போட்டு பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கடன் ஆகிட்டே இருக்கும். 7 நாள்ல 7 14 1400 ரூபாய் கடன்காரனா தான் இருப்பான். அப்ப வீட்டுக்கு வரவு விட செலவு கம்மியா இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட வீடு யோகத்தை கொடுக்கும்.